ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ் அனைவருக்கும் ஆயுத பூஜை தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி பேனாசோனிக்கில் என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா EU18 PKY 3F 3 ஸ்டார். 3 ஸ்டாரில் உங்களுக்கு EU வந்து இது காம்பேக்டாக வரக்கூடிய இண்டோர் மாடலு. அவுடோர் யூனிட்டு ரஸ்ட் ஃப்ரீயோடு வர்றது, மெட்டாலிக்கில் வர்றது. உங்களுக்கு இது ஃபுல் மெட்டல் தான், பெயிண்ட் கோட்டட் இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு பேனாசோனிக் சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனலுக்கு மட்டும் 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன் இல்லை, ஸ்டாண்டர்டாக நமக்கு அவங்க கொடுக்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 3 மீட்டர் காப்பர் பைப்பு, 3 மீட்டர் கம்யூனிகேஷன் ஒயரு வந்துடும். இண்டோர் ஒயரிங் வராது. இண்டோர் ஒயர் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக தான் போடுற மாதிரி இருக்கும். இண்டோர் ஒயரோ இன்க்ளூடடாக ஸ்டாண்டோ, அவுட்லெட்டு ட்ரெயின் பைப்போ, பைப் மேலே சுற்றுற இன்சுலேஷன் ஒயிட் டேப்போ இல்லை காட்டன் டேப்போ, இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக தான் வரும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கனாலும் ஷோரூமில் வாங்கியிருந்தீங்கனாலும் இன்ஸ்டாலேஷனுங்கும் போது நீங்கள் அடிஷ்னலாக இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பேனாசோனிக்கில் உள்ள ரூல்ஸு. இது வந்து உங்களுக்கு இண்டோர் யூனிட்டில் ப்ளூ கோட்டட், இண்டோர் யூனிட்லேயும் ப்ளூ கோட்டட் வந்துடும். உங்களுக்கு லீக்கேஜ் வந்துடாது அவ்வளோ சீக்கிரம். பெண்டில் உங்களுக்கு அவுட்டோரில் எல்லாமே உங்களுக்கு ப்ளூ கோட்டிங் வர்றதுனால உங்களுக்கு சீக்கிரம் கேஸ் லீக்கேஜ் வராது. மெயினாக அந்த கூவம் பீச் ஓரம் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஒரு 1 or 2 years எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். இண்டோர் யூனிட் அதே போல் இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணையில் மெயினாக பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணையில் வாட்டர் ஸ்லோப்பிங் கரெக்டாக ஸ்பிட் லோடு வச்சு வாட்டர் ஸ்லோப்பிங் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் வராது. ஹோல் போடையில் அதே மாதிரி அவுட் சைடு ஸ்லாண்டிங் இருக்க மாதிரி போட்டோம்னா ஃப்யூச்சரில் மழை தண்ணியோ இல்லை வேறு எதனா ஒரு வாட்டர் லீக்கேஜ் இருக்கும்போது உங்களுக்கு உள்ளே ரிட்டர்ன் ஆகிடாது. இது இண்டோர் யூனிட் அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டோர் யூனிட்டு ஒரு சின்ன ஒரு பாத்வே மாதிரி இருக்குது, அது வழியாக போய் எடுத்துகிட்டு போய் அவுட் சைடு யூனிட்டில் நம்ம வெளியில் அவுட்டோர் யூனிட் வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு சின்ன ரூமு தான். சின்ன ரூமுக்கு உங்களுக்கு 1.5 ton. இது காம்பேக்டுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே இது நீங்கள் NEUலே வந்து 5 ஸ்டார்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட வரும். இப்போ EUலே இன்னும் 5 ஸ்டார் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் கூட வரும். மெயினாக அது ஹாலில் இல்லை பெரிய பெரிய ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 110 AC வந்து 10க்கு 10 ரூமுக்கு 110 AC போடுவோம். இது வந்து ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கவர் ஆகிடும். இன்னும் 5 ஸ்டார் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 150 180 வரையும் கவர் ஆகும். இது அவுட்டர் யூனிட் அப்படியே பேக் சைடு ஸ்டெப்ஸு வருது. ஸ்டெப்ஸு பக்கத்துலேயே நம்ம அவுட்டர் யூனிட் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இது வெண்டிலேஷன் வந்து மெயினாக பார்க்குறது இன்வெர்ட்டரை பொறுத்த வரையும் வெண்டிலேஷன் வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணும். நார்மல் மாடல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் சென்சார் வர்றதுனால உங்களுக்கு அடிஷ்னல் PCB வர்றதுனால உங்களுக்கு பின்னாடி சென்சார் வரும்ல, அதனால் வந்து ஹீட் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் மெயினாக. அப்புறம் இண்டோர் யூனிட் நம்ம பைப்லைன் இண்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் கேபிள் பைப்லைன்லாம் நீட்டாக நம்ம இன்சுலேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது பாருங்கள். அதே மாதிரி கேஸ் ஓப்பன் பண்ணலாம், வேணால் வேக்கம் பண்ணிவிட்டு கேஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இண்டோர் யூனிட்லேருந்து அவுட்டோர் வாட்டர் லைன் மட்டும் நம்ம இன்னொரு அந்த பாத்வே வழியாக வெளியில் விட்டுருக்கோம். இது இண்டோர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். இதில் ஒரு சில மாடலில் பழைய மாடல் பேனாசோனிக்லலாம் டிஸ்பிளே வராது. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் 1 or 2 years வந்துட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் வந்து 6 inches வால் தான். அதனால வந்து நம்ம யூட்ராப் இங்கே போடலை, அப்படியே பேக்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கோம். அவுட்டட் வாட்டரில் இங்கேயே விட்டுட்டோம். நீட் அண்ட் க்ளீனாக நீட்டாக ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருக்குன்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும்போது உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும். தேங்க்யூ.